வணக்கம் நண்பர்களே. ஒரு ரயில் மெதுவா ஊர்ந்து போகும் சத்தம் கேட்டு பழகிய நமக்கு, ஒரு நாள் முழுக்க முழுக்க அமைதியா, காற்றே இல்லாத ஒரு குழாய்க்குள், சக்கரம் கூட இல்லாம, ஒரு கேப்சூல் மின்னல் வேகத்துல பாய்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் ஹைப்பர் லூப். இது ஒரு ரயில் கிடையாது, இது ஒரு கனவு. மனிதன் வேகத்தோட போட்டி போட ஆரம்பிச்ச நாளிலிருந்து அவன் மனசுக்குள்ள இருந்த ஆசை, இதைவிட வேகமா போக முடியாதான்னு கேட்ட கேள்விக்கான பதில். 1900களில் ஒரு புத்தகத்துக்குள்ள புதைஞ்சு கிடந்த யோசனை 2013இல் ஈலான் மஸ்க் சொன்ன ஒரே ஒரு ஐடியாவால உலகம் முழுக்க விழித்துக்கிட்டது. வெற்றிட குழாய்க்குள்ள காந்த சக்தியால மிதக்கிற ஒரு கேப்சூல், காற்று எதிர்ப்பே இல்லாததால் விமானத்தை விட வேகமா போகும் ஒரு பயணம். ஆங்கிலத்துல எல்லாரும் சிரிச்சாங்க, இது சினிமான்னாங்க, இது ஆகாதுன்னாங்க. ஆனா இன்றைக்கு அந்த சினிமா கனவு இந்திய மண்ணல் கூட பரிசோதனையா மாறிவிச்சு. சென்னை பக்கத்துல ஐஐடி மெட்ராஸ்ல 400 மீட்டருக்கு மேல நீளமுள்ள ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக். இந்திய இன்ஜினியர்கள் தங்களோட கைகளால உருவாக்கிய ஒரு எதிர்கால வாசல். இதுக்கு பின்னால இந்தியன் ரயில்வேஸ் ஆதரவும் இருக்கு. அதங்கிதான் கதை சுவாரஸ்யமா மாறுது. இவ்வளவு வேகம்னா ஆக்சிடென்ட் ஆகாதா? குழாய் உடைஞ்சா என்னாகும்? மின்சாரம் போனா என்ன செய்வாங்கன்னு பயம் வரது நியாயம்தான். அதனாலதான் ஹைப்பர் லூப்ல பாதுகாப்பு சாதாரண ரயிலை விட பல மடங்கு. ஒரு பகுதி குழாயில பிரச்சனை வந்தா அந்த பகுதி மட்டும் உடனே சீல் ஆகும். விமானத்துல ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி திறந்த வான்ல இல்ல, எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட சூழல். அதே நேரம் மனிதர்களை உடனே ஏற்றுவதற்கு முன்னாடி சரக்கு போக்குவரத்துல முதல்ல பயன்படுத்துற யோசனை. ஏன்னா ஒரு நாடு புதிய தொழில்நுட்பத்துக்குள் நுழையும் போது மெதுவாதான் நடக்கும். இப்போ பயன்கள் என்னன்னு கேட்டா, சென்னை பெங்களூரு ஒரு நாள் முழுக்க எடுத்த பயணம் அரை மணி நேரமா மாறும். எரிபொருள் சேமிப்பு, மாசு இல்லாத பயணம், விமான நிலையம் போல பெரிய இடம் வேண்டாம். நகரத்துக்குள்ளேயே ஸ்டேஷன் மனிதன் நேரத்தை மிச்சப்படுத்துற அளவுக்கு வாழ்க்கையே மாறச் செய்யும் ஒரு சக்தி. ஆனா இன்னும் இது ஒரு குழந்தை மாதிரிதான். நடக்க கத்துக்கிட்டு இருக்கு, விழும் ஏழும் காயம்படும். ஆனா ஓட ஆரம்பிச்சா உலகமே திரும்பி பார்க்கும். ஒரு நாள் நம்ம குழந்தைகள் ஒரு காலத்துல ரயில் 100 கிலோமீட்டர் போக 2 மணி நேரம் எடுத்துச்சுன்னு சொன்னா சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹைப்பர் லூப் சாதாரண விஷயமா இருக்கும். அப்போ புரியும், இது வெறும் ரயில் கதை இல்ல, இது இந்திய தன் எதிர்காலத்துக்கு எடுத்த முதல் வேகமான மூச்சு. இப்போ வரைக்கும் ஹைப்பர் லூப் ஒரு சூப்பர் கனவா கேட்டிருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் நிச்சயமா வந்திருக்கும். இவ்வளவு வேகம்னா ஆக்சிடென்ட் ஆகாதான்னு. ஏன்னா மனித மனசு எப்பவுமே வேகத்தை விட பாதுகாப்பை முதல்ல கேட்கும். அதுதான் நியாயமும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. விமானம் 35,000 அடி உயரத்துல போகுது. கீழே வெறும் காற்று மட்டும். ஆனா அதுல ஏற பயப்படாம போறோம். ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால இருக்கிற பாதுகாப்பு சிஸ்டம் மேல நம்பிக்கை வந்துடுச்சு. அதே மாதிரிதான் ஹைப்பர் லூப். இது திறந்த வான்ல ஓடுற வண்டி கிடையாது, முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குழாய் உலகம். அந்த குழாய் ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அந்த பகுதி சீலாகும். நீர்மூழ்கி கப்பல் மாதிரி காற்று உள்ளே வராம தடுக்கிற கதவுகள். அதுக்குள்ள போற கேப்சூல் திடீர்னு நின்றா பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுல மெக்கானிக்கல் பிரேக் மட்டும் இல்ல, காந்த பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்கு. மின்சாரம் போனா கூட தானாகவே மெதுவா நிற்கிற வகையில வடிவமைப்பு. அதனால முழுசா குழாய் உடைஞ்சான்னு கேள்வி வரும்போது விஞ்ஞானிகள் சொல்ற ஒரே பதில், ஒரே நேரத்துல முழு குழாயும் உடைய வாய்ப்பு விமான விபத்தை விட குறைவு. ஆனாலும் அதுக்காக தான் மனிதர்களை உடனே எத்தாம முதல்ல சரக்கு போக்குவரத்துல சோதிக்கணும்னு உலகம் முழுக்க முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியாவும் அதே பாதைதான். சென்னை பக்கத்துல ஐஐடி மெட்ராஸ்ல நடந்த சோதனைகள் இதுக்கான சின்ன சின்ன பதில்கள். இப்போ பயம் கொஞ்சம் தெளிஞ்சாச்சுன்னா அடுத்த கேள்வி வரும், இதால நமக்கு என்ன பயன்? இதோட பயன் வெறும் வேகம் மட்டும் இல்ல, நேரம்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய சொத்து. சென்னை பெங்களூரு போற பயணம் அரை மணி நேரமா மாறும்போது ஒரு தொழிலாளியின் நாள் மாறும். ஒரு நோயாளி நேரத்துல மருத்துவமனை அடைய முடியும். ஒரு விவசாயியின் பொருள் கெடாமல் சந்தைக்கு போய் சேரும். சரக்கு போக்குவரத்துல லாரி, கப்பல் எல்லாத்தையும் விட குறைந்த மாசு, குறைந்த எரிபொருள், சுற்றுச்சூழலுக்கு பெரிய சுவாசம். விமான நிலையம் போல நகரத்துக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல. நகரத்துக்குள்ளேயே ஸ்டேஷன், போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே நேரம் இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு இன்னொரு கேள்வி. ஆரம்பத்துல இல்லை. புதுசா வந்த எந்த தொழில்நுட்பமும் பணக்காரங்களுக்கு முதல்ல தான். ஆனா காலப்போக்குல விலை குறையும். மொபைல் போன் மாதிரி ஒரு காலத்துல கைபேசி கனவா இருந்தது, இப்போ குழந்தை கையில கூட இருக்கு. அதே மாதிரிதான் ஹைப்பர் லூப் கதையும். இப்போ இது நடக்க கத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் தடுமாறுது. இன்னும் உலகம் முழுக்க நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், மனிதன் ஒருவர் வேகத்தை கனவா ஆரம்பிச்சா அவன் அதை நிறுத்த மாட்டான். ஒரு நாள் நாம ரயில் நிலையத்துல நின்னு அடுத்த ஹைப்பர் லூப் 5 நிமிஷத்துல வருதுன்னு அறிவிப்பு கேட்கும்போது இன்றைக்கு நமக்கு இருந்த பயம் எல்லாம் சிரிப்பா மாறும். அப்போ புரியும், இது மனித நம்பிக்கையோட பயணம். இப்போ இந்த இடத்துல தான் கதை இன்னும் ஆழமா போகுது. ஏன்னா எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான், இவ்வளவு ஹைப்பர் லூப் பேசுறீங்களே, அப்போ புல்லட் ட்ரெயின் என்ன? உண்மையை சொல்லணும்னா இது சண்டை கிடையாது, இது 2 காலகட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசம். புல்லட் ட்ரெயின் இன்றைக்கு தேவையான தொழில்நுட்பம், ஹைப்பர் லூப் நாளைக்கான கனவு. புல்லட் ட்ரெயின் தரத்தில் ஓடும், சக்கரம் இருக்கு,
அதனால வேகம் ஒரு எல்லை வரைதான். ஆனா ஹைப்பர் லூப் அந்த எல்லையே உடைக்க வந்தது. காற்றே இல்லாத குழாய், சக்கரமே இல்லாத பயணம். அதனால சென்னை, பெங்களூரு, மும்பை, புனே மாதிரி நகரங்கள் ஒரே நாள்ல வேலைக்கு போய் திரும்பி வர்ற இடங்களா மாறும். இதுல உண்மையான மாற்றம் எங்கன்னா வேலை, வீடு, வாழ்க்கை எல்லாமே வேற மாதிரி ஆகும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன சத்தம் மனசுக்குள்ள வருது. இது எல்லாம் எப்போ? அதுக்கு நேர்மையான பதில் இன்னும் நேரம் இருக்கு. ஏன்னா ஹைப்பர் லூப் ஒரு ரயில் மாதிரி இன்று அறிவிச்சு நாளைக்கு ஓடவிட முடியாத விஷயம். ஒவ்வொரு பாதுகாப்பு சோதனையும் ஒவ்வொரு விபத்து சாத்தியக்கூறும் கற்பனை செய்து அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சு பிறகே மனிதனை ஏத்துவாங்க. அதனாலதான் முதல்ல சரக்கு, அப்புறம் குறுகிய தூரம், அப்புறம் நகரங்களுக்கு நடுவில் பயணம். இது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இந்தியா இந்த ரேஸ்ல பின்னாடி இல்ல. இன்றைக்கு நம்ம நாட்டுல ஓடுற மும்பை, அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் நமக்கு வேக பயணத்தோட அனுபவத்தை பழக்கிவிடும். அதுக்கப்புறம் ஹைப்பர் லூப் வரும்போது அந்த பயம் இருக்காது. இன்னொரு முக்கிய விஷயம், இந்த தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். இன்ஜினியர், டெக்னீஷியன், டேட்டா அனலிஸ்ட், பாதுகாப்பு நிபுணர், ஒரே ரயில் லைன் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நகர்த்தும். அதே நேரம் சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி. விமானம் போல எரிபொருள் சாப்பிடாது, லாரி போல குகை விடாது, அமைதியா ஓடும். அதனால ஒரு நாள் நம்ம குழந்தைகள் அப்பா அம்மா காலத்துல போக்குவரத்து நெரிசல் இருந்ததாம்னு கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. அப்போ நாம நினைப்போம், இன்றைக்கு நாம சந்தேகப்பட்ட இந்த ஹைப்பர் லூப் தான் அன்றைக்கு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. இந்த கதையோட உண்மையான முடிவு என்னன்னா, இது இன்னும் முடியல. இது ஒரு ஆரம்பம் தான். மனிதன் ஒருமுறை எதிர்காலத்தை கற்பனை பண்ணிட்டா அதை எட்டும் வரை நிற்க மாட்டான். ஹைப்பர் லூப் அந்த பயணத்தோட அடுத்த படி. எல்லாம் சரி, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன? ஒரு வினாடி கண்மூடி யோசிச்சு பாருங்க. வெற்றிட குழாய்க்குள்ள மின்னல் வேகத்துல போற கேப்சூல், திடீர்னு பவர் கட், எர்த்குவேக், சாபோட்டாஜ், இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பயம் வருதுதானே? அதுதான் மனித இயல்பு. ஆனா இங்கதான் விஞ்ஞானம் பேசுது. ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் சிஸ்டம் இல்ல. ஒவ்வொரு 100 முதல் 200 மீட்டருக்கும் எமர்ஜென்சி ஐசோலேஷன் டோர்ஸ். ஒரு பகுதியில பிரஷர் டிராப் வந்தா அந்த பகுதி மட்டும் உடனே சீல். நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ரிடண்டன்சிக்கு ரிடண்டன்சி. பவர் போனா கிராவிட்டி சேஃப் பிரேக்கிங், மேக்னெட்டிக் பிரேக்கிங், மெக்கானிக்கல் வீல்ஸ் பேக்கப், ஏஐ கண்ட்ரோல் ரூம், ரியல் டைம் மானிட்டரிங். இவையெல்லாம் பேப்பர்ல மட்டும் இல்ல, டெஸ்ட்ல நிரூபிக்க வேண்டிய கட்டாய விதிகள். அதனாலதான் மனிதர்கள் உடனே மாட்டாங்க. முதல்ல கார்கோ, அப்புறம் லிமிடெட் பாட்ஸ், அப்புறம் பேசஞ்சர். இந்த மெதுவான நடைத்தான் பாதுகாப்பு. அப்போ ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காதான்னு கேட்டா உண்மை பதில், ஜீரோ ரிஸ்க் எதுவுமே இல்ல. விமானத்துல கூட இல்ல. ஆனா ப்ராபபிலிட்டி வைஸ் கண்ட்ரோல் டியூப் சிஸ்டம்ல அன்பிரெடிக்டபிலிட்டி குறைவு. இதுதான் கோர் ஆர்குமெண்ட். இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன? எத்திக்ஸ். இந்த தொழில்நுட்பம் எல்லாருக்கும் கிடைக்குமா, இல்ல பணக்காரங்களுக்கு மட்டும் தானா? ஆரம்பத்துல விலை அதிகமா இருக்கும், ஆனா ஸ்கேல் வந்ததும் காஸ்ட் குறையும். ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் மாதிரி. அதே சமயம் கவர்மெண்ட் ரெகுலேஷன், பப்ளிக் சேஃப்டி ஆடிட்ஸ், இண்டிபெண்டன்ட் செக்ஸ் இதெல்லாம் வந்தாதான் மேஸ் அடாப்ஷன். இப்போ ஃபியூச்சருக்கு ஒரு ஜம்ப் பண்ணலாம். 2040 ஒரு காலை சென்னையில அலாரம் அடிக்குது. நீ காஃபி குடிச்சுக்கிட்டே போன்ல நெக்ஸ்ட் ஹைப்பர் லூப் டு பெங்களூரு இதுச்சு 7 மினிட்ஸ்ன்னு நோட்டிபிகேஷன். ஸ்டேஷன் போக கார்வே வேண்டாம், சிட்டிக்குள்ள டெர்மினல். 25 நிமிஷத்துல ஆபீஸ். மாலை வீட்டுக்கு திரும்ப போது குழந்தையோட ஹோம்ஒர்க். வாழ்க்கை வேகமா இல்ல, நேரம் மிச்சம், ஸ்ட்ரெஸ் குறைவு. இதுதான் உண்மையான பயன். வேகம் காட்டுவதற்காக இல்ல, வாழ்க்கையை மென்மையா மாற்றுவதற்காக. இந்த கனவு இந்தியாவுக்கு சாத்தியமா? ஆம். ஏன்னா சென்னையில ஐஐடி மெட்ராஸ்ல தொடங்கிய சோதனை, அரசின் ஆதரவு, இளம் இன்ஜினியர்களின் உழைப்பு, இவையெல்லாம் சேரும்போது கனவு ஸ்லோலி கட்டுமானம் ஆகுது. இந்த கதையோட முடிவு என்னன்னா, ஹைப்பர் லூப் இன்னும் ஓடல. ஆனா அது ஓடாம இருக்கிற காலத்திலேயே நம்ம சிந்தனை ஓட ஆரம்பிச்சிருச்சு. வேகத்தை கண்டு பயந்த மனிதன் பாதுகாப்பை புரிஞ்சுக்கிட்டா நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பான். அந்த நம்பிக்கை தான் நாளைய பயணத்தை உருவாக்கும். ஒரு நாள் நாம ஸ்டேஷன்ல நின்று டிலே என்ன கேட்காம ரெடின்னு கேட்கும் போது இன்றைக்கு சொன்ன இந்த கதையெல்லாம் வரலாறா மாறும். அப்போ நாம நினைப்போம், இது ஒரு ரயில் கதையல், இது மனிதன் தன் எதிர்காலத்தை கட்டிய கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.